வணக்கம். இன்றைக்கு பொருட்பாலில் அரசியலில் காலம் அறிதல் அந்த அதிகாரத்தில் 4வது குறள். ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செயின். ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செயின். இந்த குறள் நம்ம நிறைய இடத்துல நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம். பொருள் ரொம்ப எளிமையான பொருள் தான். ஏன்னா அதில் புரியாத வார்த்தை ஒன்றுமே இல்லை. ஆனால் அதில் இருக்க நுட்பம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஞாலம் அப்படின்னா உலகம். இந்த உலகம் முழுவதுமே என்கிட்ட என்னுடைய கைக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் நினச்சாங்கன்னா கூட அதுவும் கைகூடும். ஞாலம் கருதினும் கைகூடும். இந்த உலகமே வேணும் அப்படின்னு நினச்சாலும் அதுவும் நம்மளால் முடியும். எப்போ? காலம் கருதி இடத்தார் செயின். இந்த காலத்தில் அது வரைக்கும் காத்திருக்கணும். அந்த காலம் கருதி அந்த சரியான காலத்தில் இடத்தார் செய்யணும். அந்த இடமும் பார்த்து செய்யணும். இந்த இடம் நான் செய்கிற காரியத்துக்கு பொருத்தமானதாக இருக்குமா, இந்த இடத்துல செஞ்சால் எனக்கு எல்லா விதத்திலும் சாதகமாக இருக்குமா அப்படின்னு யார் ஒருத்தன் யோசித்து இடமும் காலமும் தனக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு யோசித்து செய்கிறானோ அவனுடைய கைக்கு கீழே அல்லது அவனுடைய அதிகாரத்தின் கீழ் இந்த உலகமே வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இந்த ஒரு குறளில் ஒரு நுட்பம் உண்டு. என்ன? அதாவது இந்த இடம் அப்படிங்கிறது, இடனறிதல் அப்படிங்கிறது அடுத்த அதிகாரத்தில் தான் வருது. சரிங்களா? இதில் என்ன சொல்கிறாரு, இதுக்கு முந்தின அதிகாரம் இருக்குது இல்லைங்களா, வலியறிதல். அந்த வலியறிதலையும் இதில் சேர்த்துறாரு. காலம் கருதினும் அப்படிங்கும்போது அந்த வினையினுடைய ஆழமும் அவனுக்கு புரியணும். ஏன்னா வினை பண்ணணும் இல்லைங்களா, அந்த வினையும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும், இடமும் தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம இருக்கிறது காலம் அறிதல் அதிகாரத்தில். அப்போ அந்த காலம் அறிதலும் செய்யணும். அப்போது அவனோட வலியறிதல், ஞாலம் கருதினும். ஞாலம் எப்போ கருத முடியுமா அவனுக்கு? அவனோட வலிமை அவனுக்கு தெரிஞ்சாதான் இல்லையா? அப்போது அவனோட வலிமையும் தெரியும். அடுத்து வரப்போகிற அடுத்த அதிகாரத்தில் வரத்து இடத்தையும் பார்த்து இப்போ இருக்க காலத்தையும் பார்த்து அந்த செயலை அவன் முடிவு செய்யணும். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு தொலைநோக்கு பார்வைக்கு சிங்க நோக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு தன்மை, அந்த தொலைநோக்கு பார்வை முற்காலம், பிற்காலம், இப்போ இருக்க காலம், இந்த மூன்றையும் யோசித்து செய்கின்ற அந்த ஆற்றல் இருந்தது அப்படின்னா இந்த உலகத்தையே அவன் கைக்குள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை நம்ம சுவாமிஜி ரொம்ப அழகான வார்த்தை என்ன சொல்வார்? திரிகால ஞானம் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அது ஒன்றும் பெரிய பிரம்ம வித்தையில் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப எளிதாக புரியக்கூடியது தான். முற்கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, நாளைய விளைவு, இந்த மூணையும் யோசித்து ஒரு காரியம் செஞ்சீங்க அப்படின்னா அதுதான் திரிகால ஞானம் அப்படிம்பார். அதுதான் இங்கேயும் சொல்கிறேன். அந்த மாதிரி அந்த பார்வை எல்லா பக்கமும் பார்க்கக்கூடிய ஒரு படர்ந்த பார்வைன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படிப்பட்ட பார்வைக்கு சிங்க நோக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம எல்லார்கிட்டையும் அந்த ஆற்றல் இருக்குது. நமக்கு தேவை எல்லாம் கொஞ்சம் சிந்தனை திறன் தான். இன்றைக்கி எங்கே இருக்கும், நம்முடைய நிலைமை என்ன, இந்த நேரத்தில் இந்த இடத்துல இதை செஞ்சால் இந்த விஷயம் சரியாகும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக எல்லாராலையும் எல்லா விஷயம் முடிக்க முடியும். அதுதான் இந்த குறள் நமக்கு சொல்லுகின்ற செய்தி. சரிங்களா? நன்றி, வணக்கம். நாளை குறளில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம்.